பாட்டாளி இளைஞர் சங்க கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அன்பான பணிவான வணக்கம். நாளைய தமிழகம் நம்பிக்கை நட்சத்திரம், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் சின்னையா உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி, திமுக தன்னுடைய நிர்வாக சீர்கேட்டையும் ஊழலையும் மறைச்சு பண்றத அண்ணன் தோலுரிச்சு காட்டியிருக்காங்க. ஏன்னா அவருடைய தேர்தல் வாக்குறுதியை பூரா புக்கு போட்டு தோலுரிச்சு காட்டிட்டாரு. அடுத்தது அவன் என்னென்ன நிதி கொண்டாந்தாங்க எல்லாம் பண்றது அதுக்கும் புக்கு போட்டு காட்டிட்டாரு. ஏன்னா இவங்க எல்லா துறையிலும் ஊழல், அனைத்து துறையிலும் ஊழல், நிர்வாக சீர்கேடு, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு, நாடே சீர்கெட்டு போயிருக்கு. இன்னைக்கு பொதுப்பணித்துறையா எங்க ஊர்ல கட்டின பாலம் அடிச்சுன்னு போயிடுச்சு ஆத்துல. அது மாதிரி எவ்வளவோ இருக்குது. ஆனா இதெல்லாம் அண்ணன் தெளிவா கேட்கிறாரு. உங்க ஊர் அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. எத்துராஜுலு வஜ்ரவேலு ஏவா வேலு ஒருத்தர் இருக்காரு. அந்த அண்ணாமலையார் கோயில கொடுக்குற பாச கூட அவன் புள்ள 3000 வித்துறான். கேவலமா இருக்குது. நம்ம எம்எல்ஏங்கெல்லாம் அலையறாங்க. என்ன ஒண்ணுமா இல்ல, கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்க. எல்லா துறையிலும் இன்னும் 2 மாசம் தான், அதுக்கப்புறம் எண்ணிட்டு இருக்கு போறாரு. ரொம்ப ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் நம்ம பகுதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அதே மாதிரி அண்ணனுடைய படிப்பு, திறமை, அறிவு எல்லா துறையை பத்தி தெரிஞ்சுக்கிறதால இந்த துப்புக்கட்ட ஸ்டாலினால நேரா பேச முடியல. குறிஞ்சிப்பாடியில் ஒருத்தருக்கா எம்ஆர்கே அந்த லூசு பையனை விட்டு பேச வைக்கிறான். அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியல. அப்ப கூட அவனுக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு ராணுவ வீரர் போல நம்ம இளைஞரணி பூரா அனைவரும் ஒன்னா இருந்து அண்ணன் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். திமுகவை, அதாவது ஆந்திரா மாநிலம் பிரகாசம் மாவட்டம் ஓங்கோல இருக்க சிறுவகொம்பாப்பாளையத்திலிருந்து வந்துகிறாரு. யாரு? முத்துவேலு, கருணாநிதி, ஸ்டாலின். இது என்ன பெரிய மன்னர் பரம்பரை மாதிரி சொல்றாரு திருட்டு ட்ரெயின்ல வந்துட்டு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுங்க. தயவு செய்து இவங்களை ஊட்டுக்கள் பண்ணா நீங்க ராணுவ வீரர் மாதிரி சொல்லி நாம் அனைவரும் அன்புமணியின் தம்பிகளாக நம் அண்ணனினுடைய போர்ப்படையாக இருந்து செயல்பட வேண்டும். உங்களை பணியோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.